51வது கேள்வி. உ.வே.சா நூல் நிலையம் 1942 எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை பெசன்ட் நகர். உ.வே.சா நினைவு இல்லம் உள்ள மாவட்டம் எது? திருவாரூர் மாவட்டம், உத்தமனாபுரம் ஊர். கடைசி வரை நம்பிக்கை என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ். 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதியவர் யார்? அரவிந்த் குப்தா. காகிதத்தில் உருவம் செய்யும் முறையை ஜப்பானியர் எவ்வாறு அழைத்தனர்? ஓரிகாமி. சடகோவுக்கு புற்றுநோய் வந்த வயது எது? 11 வயது, 1955ஆம் ஆண்டு. ஜப்பானியர் வணங்கும் பறவை இனம் எது? கொக்கு. சடகோ செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது? 644. சடகோ தோழிகள் செய்த கொக்குகளின் எண்ணிக்கை யாது? 356. சடகோவின் தோழி பெயர் என்ன? சிசுகோ. சடகோ இறந்த ஆண்டு எது? 1955 அக்டோபர் 25. சடகோவின் நினைவாலயத்தில் எழுதப்பட்ட வாசகம்: உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல். சடகோ வாழ்ந்த நகரம் எது? ஹிரோஷிமா. பறவைகள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது? 5 வகை. தேன், பழம், பூச்சி, வேட்டையாடி இறந்த உடல் உண்கிற பறவைகள். நிலம் ப்ளஸ் அதிக உப்பு தன்மையுள்ள நீர் ப்ளஸ் கடும் வெப்பம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் தன்மை கொண்ட பறவை யாது? பூ நாரை. சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் சில: மஞ்சள் சிட்டு, செங்காகம், பனங்காடை. நீர்நிலைகளில் வாழும் பறவைகள் கொக்கு, தாளைக்கோழி, பவளக்காளி, நாரை, ஊசிவால் வாத்து. மலைகளில் வாழும் பறவைகள் இருவாச்சி, மின்சிட்டு, பூமன், ஆந்தை, செந்தலை, பூங்குருவி. பருவநிலை மாற்றத்திற்காக பறவைகள் இடம்பெயர்வது வலசை போதல். நம் நாட்டில் உள்ள பறவைகளின் வகை யாது? 2400. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை? 13. உலகில் பாம்புகளின் எண்ணிக்கை யாது? 2750. இந்தியாவில் உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை யாது? 244. எத்தனை வகையான பாம்புகளுக்கு மட்டும் நச்சுத்தன்மை உண்டு? 52 வகையான பாம்புகளுக்கு. உலகில் நீளமான பாம்பு எது? ராஜநாகம். புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் 4 ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங் at 99 rupees. ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்திய ராஜநாகம் எத்தனை அடி கொண்டது? 15 அடி. நல்ல பாம்பின் நச்சு எதற்கு பயன்படுகிறது? கோப்ரசின் என்னும் வலி நீக்கி மருந்தாக பயன்படுகிறது. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு யாது? 1972. பாம்பின் விஷ வகைகளை கூறுக. 4 வகை இருக்கு: காளி, கலாத்திரி, நீலி, நீலிகண்டி. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இனம் எது? ராஜநாகம். தாளில் எழுதாமல் பிறர் பாடுவதை கேட்டு பாடுவது நாட்டுப்புற பாடல். எழுதப்படாத வாய்வழியாக பரவுகிற கதைகள் வாய்மொழி வாக்கியம். நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் யாது? மொத்தம் 7 வகை: தாலாட்டு, விளையாட்டு, சடங்கு, கொண்டாட்ட பாடல், ஒப்பாரி, வழிபாட்டு, தொழிற்பாடல்கள். ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் யாது? நான்மணிக் கடிகை. நான்மணிக் கடிகையின் ஆசிரியர் யார்? விளிம்பி நாகனார். துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்ற நூல் எது? நான்மணிக் கடிகை. இதில் கடிகை என்பது துண்டு என்ற பொருளும் உண்டு. வீரச்சிறுவன் என்ற சிறுகதை இடம்பெற்றுள்ள நூல் யாது? அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் ஜானகி மணாளன். விவேகானந்தர் பிறந்த ஊர் எது? கல்கத்தா. விவேகானந்தரின் இயற்பெயர் யாது? நரேந்திர தத். விவேகானந்தரின் செல்லப்பெயர் யாது? பீலே. விவேகானந்தர் குதிரையை அடக்கிய வயது யாது? 14 வயது. இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஜனவரி 12. விவேகானந்தர் பிறந்த தினம் 12/1/1863. விவேகானந்தரின் குரு யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். விவேகானந்தர் எந்த வயதில் சிகாகோ சர்வமத மகாசபையில் இந்திய சார்பாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்? 30வது வயதில் 1893 செப்டம்பர் 11. ராமகிருஷ்ண மடத்தை விவேகானந்தர் பேலூர் கிராமத்தில் தொடங்கிய ஆண்டு 1898 டிசம்பர் 9.
பேலூர் கிராமம் உள்ள மாவட்டம் எது? கல்கத்தா. நாலடியாருக்கு இணையான நூல் என எந்த நூல் அழைக்கப்படுகிறது? பழமொழி 400. நேரு தன் மகளுக்கு எழுதிய கடிதங்கள் எத்தனை ஆண்டுகள் எழுதப்பட்டது? 1922 முதல் 1964, கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் எழுதப்பட்டது. விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் எது? மேற்கு வங்காளம், சாந்தி நிகேதன். நெக்ஸ்ட்டு 50 கொஷின்ஸில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் உடனுக்குட தெரிஞ்சுக்க நம்மளோட டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங். கம்மிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட்டரான மெட்டீரியலோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற தமிழ் அண்ட் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.